ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு திட்டங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்னை என்றும் நடத்திவிடுவார் என்கிறத ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு திட்டங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்றும் என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு திட்டங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்னை இன்று நடத்திடுவார். தடைகள் உன் பாதையிலே, பெருந்துன்ப வேளைகளில், தடைகள் உன் பாதையிலே, பெருந்துன்ப வேளைகளில், பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு, புது பாதை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்று உன்னை நடத்திடுவார். நிறைவேற்றிடுவார் தம் நாமத்தினால், செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. நிறைவேற்றிடுவார் தம் நாமத்தினால், செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. சிங்கக்கேவியிலும் அக்கினியிலும், சிங்கக்கேவியிலும் அவர் சமூகம் உள்ளதினார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், இந்த வழிகளில் என்னை காப்பவர், என்று உன்னை நடத்திடுவார். கடல் அலை போல் துயரங்கள் சூழ்ந்தாலும், திரையாதியினால் உடல் தளர்ந்தாலும், கடல் அலை போல் துயரங்கள் சூழ்ந்தாலும், திரையாதியினால் உடல் தளர்ந்தாலும், உந்தன் அருகில் இயேசு வருவார், உந்தன் அருகில் இயேசு வருவார். விசுவாசத்தால் அவரை தொடு, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அன்பின் வாக்கு தத்தங்களை தந்தவர், எந்த வழிகளில் என்னை காப்பவர், என்று உன்னை நடத்திடுவார். அல்லேலூயா. அப்படி நாம் எல்லார் கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், அவர் நம்முடைய தேவன் நல்லவர். அல்லேலூயா. உண்மை நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே நாங்கள் உயர்த்துகிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுப்பா, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அம்மா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். நீர் உண்மையுள்ள ஒரு தெய்வம், எங்களை அழைத்த தெய்வம், நீர் உண்மையுள்ளவர். அப்பா, எங்களை கைவிடாத தெய்வம், எங்களை காத்து நடத்துகிறவர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை காத்து நடத்தினீரே, உமக்கு நன்றி இயேசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவனின் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினியான தெய்வம் எங்கள் நடுவில் நீர் ஆண்டவரே, நீர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த துதிக்கிற நேரத்தில், உம்மை மகிமைப்படுத்துகிற இந்த நேரத்தில் அப்பா, நீர் எங்கள் மத்தியில் நீர் இடைப்படுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார்.
மாட்டேன், கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், வெற்றி எனக்கு தானாமே. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், வெற்றி எனக்கு தான். அக்கினியின் தேவன், அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். அக்கினியின் தேவன், அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவர், அக்கினிமயமான தேவன் இருக்கிறார். சாத்தானின் சூழ்ச்சி எல்லாம், சாத்தானின் சூழ்ச்சி எல்லாம் இந்த அபிஷேகம் முறிக்குமே. சாத்தானின் சூழ்ச்சி எல்லாம் இந்த அபிஷேகம் முறிக்குமே. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அதிசயம் எனக்கு தானாமே. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அதிசயம் எனக்கு தான். அக்கினியின் தேவன், அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே, ஆமென், எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறவர், அக்கினிமயமான தேவன் இருக்கிறார். சாத்தானின் சூழ்ச்சி எல்லாம், சாத்தானின் சூழ்ச்சி எல்லாம் இந்த அபிஷேகம் முறிக்குமே. ஆமென். சாத்தானின் சூழ்ச்சி எல்லாம் இந்த அபிஷேகம் முறிக்குமே. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அதிசயம் எனக்கு தானாமே. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அதிசயம் எனக்கு தான். அக்கினியின் தேவன், அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல ஆமென் எனக்குள்ளே இருக்கிறார். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். என் பாத்திரம் அபிஷேகத்தால், என் பாத்திரம் அபிஷேகத்தால் அது நிரம்பி வழியுமே. என் பாத்திரம், ஆமென், அது நிரம்பி வழியுமே. கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், அக்கினி எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் தேவ அக்கினி அபிஷேகம் எனக்கு, ஆமென், எனக்கு தான். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்லவர், சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். நான் கலங்க மாட்டேன், கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், வெற்றி எனக்கு தான். கலங்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், வெற்றி எனக்கு தான். அக்கினியின் தேவன், அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். அக்கினியின் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். சர்வவல்ல தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். அக்கினியின் தேவன் எங்களுக்குள்ளே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே நீர் இருக்கிறீர், எங்கள் உள்ளத்துக்குள்ளே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அக்கினிமயமான தெய்வம் ஆண்டவரே. எல்லா சாத்தானின் சூழ்ச்சிகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் நீர் முறித்து போடுகிறவர், நீர் அபிஷேகத்தினால் நீர் முறித்து போடுகிறவர், உம்முடைய அபிஷேகத்தினால் நீர் முறித்து போடுகிறவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த
அந்த அக்கினியின் தேவன் எங்களுக்குள்ள நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே, நீர் கிரியை செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிவதாக, என் பாத்திரம் நிரம்பி வழிவதாக. ஹல்லேலூயா. நான் கலங்க மாட்டேன். அதிசயம் எனக்கு, அதிசயம் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு வாக்கு கொடுத்தீரு, நான் அதிசயமான தேவன், நான் அதிசயமான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அதிசயமானவர், அதிசயமான கர்த்தர். ஹல்லேலூயா. அக்கினிமயமான தெய்வம். இந்த ஆராதனை வேளையில நீர் எங்களோடு கூட நீர் ஆளுகை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்ல தேவன், எங்க உள்ளத்தில் நீர் ஆளுகை செய்கிறதற்காக நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வத்தையும் படைத்த அந்த வல்லமையுள்ள தெய்வம், எங்கள் உள்ளத்தில் நீர் கிரியை செய்கிறதற்காக, எங்க உள்ளத்தில் நீர் அக்கினிமயமாக நீர் வெளிப்படுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தினால கர்த்தர்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாக்குள் இயேசு நாயகா. எந்தன் உள்ளம், எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாக்குள் இயேசு நாயகா. இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாக்குள் இயேசு நாயகா, உந்தன் வீடாய், உந்தன் வீடாக்குள் இயேசு நாயகா. மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் காக்கும் இயேசு நாயகா. மாம்சக்கிரியை, மாம்சக்கிரியை உம்முடைய அக்கினியினால எல்லா மாம்சக்கிரிகளை நீர் அழித்து விடுவீராக. ஆமென். குழந்தை உள்ளம் காக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் காக்கும் இயேசு நாயகா. என்னை ஆமென். குழந்தை உள்ளம் காக்கும் இயேசு நாயகா. என்னை உமக்கு, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா. இனி நான் அல்ல, நீரே. ஆமென். இயேசு நாயகா. என்னை உமக்கு தந்தேன், என்னை உமக்கு தந்தேன். உம்முடைய பலிபீடத்துல என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அக்கினியினால என் மாம்சக்கிரிகளை தேவனில் அழித்து போடுவீராக. ஆமென். நீரே ஆண்டவரே. இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா. இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, நீரே. இயேசு நாயகா,
உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய பலிபீடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய அக்கினியினால் என் மாம்ச கிரியைகளை தேவனீர் அழித்து போடுவீராக. அல்லேலூயா. இனி நான் அல்ல, எனக்குள்ளே வாசம் செய்கிற தேவன், எனக்குள்ளே வாசம் செய்கிற தேவன். அவர் அக்கினிமயமானவர், அவர் சர்வ வல்லவர், அவர் எனக்குள்ளே வாசம் செய்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மாற்றுகிறதற்காக நன்றி. உம்முடைய அக்கினியின் தேவன் எங்களுக்குள்ளே நீர் வாசம் செய்கிறதற்காக நன்றி. எங்கள் மத்தியில் நீர் ஆளுகை செய்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். திறமையான ஆராதனைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் துதிக்கிற அந்த நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் ஆளுகை செய்கிறார். அக்கினிமயமான தெய்வம் இந்த இடம் முழுவதையும் ஆண்டவரே, இந்த ஆராதிக்கிற எங்களை முழுவதையும் நீர் ஆளுகை செய்கிறார்கள். மீதியான ஒவ்வொரு பகுதியையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். ஆசீர்வதியும் எங்களோடு கூட நீர் இடைப்பட பேசும். இயேசு மூல ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எபிரெயர் 11ஆம் அதிகாரம் அந்த 5வது அந்த 7வது வசனத்தை வாசிப்போம். 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு அவன் சுதந்திரவாளியானான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நோவாவை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். நோவாவுடைய காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஆகவே இந்த எபிரெயருக்கு எழுதின நிருபத்திலே நம்ம வாசிக்கும் பொழுது அவனை குறித்து எப்படி வாசிக்கிறோம் அப்படின்னா, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து அவன் தேவ எச்சரிப்பு பெற்று என்று வேதம் சொல்கிறது. அவன் எச்சரிக்கப்பட்ட ஒரு மனிதன். மனுஷனால் அல்ல, மனுஷனால் அவன் எச்சரிக்கப்படலை, தேவனுடைய எச்சரிப்பு. தேவ எச்சரிப்பு பெற்று அவன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஆகவே இந்த நாட்களில், அதாவது நமக்கு தெரிந்த நல்ல காரியம், ஆண்டவர் இந்த பூமியை அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன, மனுஷனை உண்டு பண்ணது எனக்கு மிகவும் மனஸ்தாபமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது, எல்லாவற்றையும் நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இந்த நேரத்தில் தேவனோடு பழகுற, தேவனோடு சஞ்சரிக்கிற நோவாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பாதுகாப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அவன் மலையை பார்க்கலை, தண்ணீரை பார்க்கலை, ஆனால் தேவன் சொன்னதை அப்படியே நம்பி காணாதவைகளை குறித்து தான் தேவன் எச்சரித்தார். கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த பூமியில் நிறைய எச்சரிப்பு நமக்கு உண்டாகிறது. சில நேரங்களில் வானிலை அறிக்கை உண்டாகிறது. ஆகவே நமக்கு முதல்ல சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் காற்று வரும் அப்படி சொல்லி கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா சில காரியத்தெல்லாம் அவங்க ரெடி பண்ணுறாங்க, அந்த ஜனங்களை காப்பாற்றுவதற்கு உண்டான காரியத்தை ரெடி பண்ணுறாங்க. கேரளாவில் அந்த நிலச்சரிவு வரும் பொழுது எச்சரிப்பு உண்டாகலை. அதாவது அது இயற்கைக்கு மாறாக நடந்த ஒரு காரியம், அது தேவனுக்கு மாத்திரம்தான் அந்த காரியம் தெரியும். அது மகிமை உண்டாவதா, ஹல்லேலூயா. சில விஷயம் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்க முடியாது. அது மகிமை உண்டாவதா, ஹல்லேலூயா. எந்த அரசும் என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. சில காரியத்தை நாம் விஞ்ஞான ரீதியாக நாம் காரியங்களை தெரிந்து கொண்டு நாம் எச்சரிப்பு பெற்று நாம் அதை நம்ம சுதாரித்து கொள்ளுகிறோம். அதுக்குண்டான முன் ஏற்பாடுகளை என்ன செய்கிறோம், நாம் செய்கிறோம். கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா.
ஆனால் சில விஷயம் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு தான் சில விஷயங்கள் தெரியுமே தவிர வேற யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆகவே இவன் காணாதவைகளை குறித்து எதுவுமே அவனுக்கு தெரியாது. நோவாவுக்கு அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆனால் காணாதவளை குறித்து ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார். அந்த மாதிரி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவன் அதுக்கு தேவனுக்கு பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பாதுகாப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா. அப்போ நோவாவுக்கு காரணம், தேவன் சொன்ன உடனே அவன் தன் குடும்பத்தை அவன் காத்துக்கொள்ள. முதல்ல நோவாவுடைய எண்ணம் எப்படின்னா, தன் குடும்பம் பாதுகாக்கப்படணும், தன் குடும்பம் ரட்சிக்கப்படணும். பழைய ஏற்பாட்டில் ரட்சிப்பு என்பது பாதுகாப்பு, விடுதலையை காட்டுகிறது. புதிய ஏற்பாட்டில் ரட்சிப்பு என்பது பாவத்தில் இருந்து ரட்சிக்கப்படுவதை காட்டுகிறது. கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா. ஆகவே இது புதிய ஏற்பாட்டில் எவ்விருக்கிற நிருபத்தில் வாசிக்கிறதுனால நம்ம ரட்சிப்பை குறித்தே நம்ம எடுத்துக்கொள்ளவும். கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா. அப்போ காணாதவைகளை குறித்து அவன் தேவ எச்சரிப்பு பெற்ற ஒரு விஞ்ஞானி சொல்லவே இல்லை. ஒரு விஞ்ஞானி சொல்லவே இல்லை. எந்த விதமான ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட எந்த இது காரியம் நினைச்சியாது அங்கே சொல்ல, எந்த ஒரு பெரிய மனுஷனு சொல்லலை, ஒரு தீர்க்கதரிசனு சொல்லலை, சோத்திரம் ஒரு குறி சொல்கிறவனும் சொல்லலை. அன்னைக்கு கூட ஒரு யூடியூப்பில் ஒரு காரியம் வந்துச்சு. குறி ஒரு ஆள் சொன்னார், சோத்திரம் ஜோசியம் சொன்ன மாதிரி சொன்னார், ஒரு தலைவர் சீக்கிரமாக போயிடுவார் அப்படின்லாம் சொல்லி. ஆமாங்க, அப்போ தலைவர்களும் ஒரே கலக்கம், எந்த தலைவரும் தெரியலையே அப்படின்னு சொல்லி இல்லையா. ஒரு தலைவர் சொன்னால் அப்படி தான் கரெக்டாக சொன்னால் அவங்க ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணலாம். ஒரு தலைவர், முக்கியமான தலைவர் போயிடுவார்னு சொன்ன உடனே எல்லா தலைவர்களுக்கும் ஒரு பயம் என்ன செய்யுது இருக்குது. ஒரு மனுஷனுக்கு ஒரு பயம் இருக்குது பாருங்க. ஒரு மனுஷன் என்ன சொன்னாலும் அதுக்கு பயப்படுற மாதிரி இந்த உலகம் இருக்கிறது. ஆனால் தெய்வத்தை குறித்த ஒரு பயம் என்ன செய்யற அந்த உலகத்தில், இந்த பூமியில் இல்லை, குறைவாக இருக்குது. கத்மயம் உண்டாவது, ஹல்லேலூயா. ஆனால் இவன் தேவ எச்சரிப்பு பெற்ற உடனே அவன் பய பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பாதுகாப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஆகவே நாட்களிலே நானும் நீங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். அவர் நிச்சயமாய் சீக்கிரமாக அவர் என்ன செய்ய போகிறார், அவர் வரப்போகிறார். இந்த ஆண்டவராய் இயேசுடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறதுனால நாம் நம்முடைய குடும்பத்தில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டால் போதாது, நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, நம்முடைய முழு குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். வருகிற அழிவுக்கு அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. ஆகவே நமக்கு நிறைய பாரம் இருக்கிறது, நிறைய காரியங்களில் நம்ம அப்படி ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். அப்படியே அங்கேயாக்கும், அப்படி ஓடுதோ, இங்கே ஓடுதோ, சாடுதோ, வைக்கிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஹல்லேலூயா. அதற்குண்டான அடையாளங்கள் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்குண்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதற்கு அவருடைய வார்த்தையின் பிரகாரம், தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்முடைய ஓட்டங்கள் எல்லாமே வேற மாதிரி போயிட்டு இருக்கிறது. அது மகிமை உண்டாவது, ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய குடும்பத்தை குறித்து நமக்கு ஒரு பாரம் வரணும். நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும், நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும். அது மகிமை உண்டாவது, ஹல்லேலூயா. இப்போ இந்த தண்ணி வந்துச்சு பார்த்தீங்களா, தண்ணி வந்த உடனே இந்த டவர் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னால் செல்ஃபோனில் சொந்தங்களுக்கு உடனே சொந்தக்காரங்க கிராமத்துலேருந்து ஃபோன் போடுறாங்க, தூத்துக்குடி பக்கம் தண்ணி வந்துகிட்டு இருக்கு, நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன இருக்கீங்க, எப்படி செய்கிறீங்க அப்படின்னு அங்கேருந்து இங்கே கேட்குறாங்க. இங்கேருந்து நாம் சொல்கிறோம், எங்கள் வீட்டு பக்கம் கொஞ்சம் தான் தண்ணி வந்துகிட்டு இருக்கு அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே நம்ம களத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம எல்லாம் சொல்லிட்டோம். இப்படி ஒரு விசாரிக்கிறோம் இல்லையா. அது மகிமை உண்டாவதா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது எல்லாமே அந்த சொந்த பந்தங்கள்லாம் நம்ம விசாரிக்கிறோம். ஆகவே நாட்களில் நம்முடைய குடும்பத்தை குறித்த ஒரு பாரம் நமக்கு வரணும். அது மகிமை உண்டாவதா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த நாட்களில் இதையே விசாரிக்கிறோம். அப்புறம் போன் தொடர்பு இல்லைன்னு உடனே என்ன நடக்குதோ ஏது நடக்குதுன்னு சொல்லி மற்ற வெளியில் வெள்ளத்தினால பாதிக்கப்படாத இடத்துல இருந்து சொந்த பந்தங்கள் நம்மளை விசாரிப்பதற்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஃபோன் கிடைச்ச உடனே நீங்கள் எப்படி இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாருக்கும் கேட்டாங்க, விசாரித்தாங்க. அப்படின்னா நடந்து கொண்டு இருக்கிறது. அது மகிமை உண்டாவது, ஹல்லேலூயா.
அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகையில் நம்ம யாருக்கிட்ட போய் எங்கே ஃபோன் பண்ணி எங்கே விசாரிக்க இல்லையா? கத்மயம் உண்டாவதா சொல்லுவையா? நம்ம எங்கே விசாரிக்க முடியும்? ஏன்னா இதையா விசாரிச்சுக்கிட்டோம், அதை எப்படி விசாரிக்க முடியும்? கத்னாவது மயம் உண்டாவதாக. ஆகவே நாட்களில் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். ஆகவே இந்த கேரளாவில் நடந்த இந்த நிலச்சரிவில் ஏகப்பட்ட குடும்பங்கள் அப்படியே மண்ணுக்குள்ளே புதைஞ்சிட்டு பாருங்க. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, சோத்திரம். அதாவது நினச்சி கூட பார்க்க முடியும், யாரை தேட முடியும்? ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தமான ஒரு நிலைமை கேரளா பகுதியில் நடந்தது. நிறைய இடங்களில் வடக்கை நடந்திருக்கிறது. கர்த்தராவது மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நாட்களில் இப்படிப்பட்ட இந்த அழிவை நம்மளால் தாங்க முடியலை. நிறைய குடும்பங்கள் இழந்து, நிறைய பிள்ளைகள் பெற்றோரை இழந்து நிறைய சம்பவங்கள்லாம் நடந்தது நம்ம பார்த்தோம். கர்த்தராவது மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில் நம்முடைய குடும்பம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது, கைவிடப்படக்கூடாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நம்முடைய குடும்பம் வருகிற அழிவுக்கு நாம் தப்பித்து கொள்ளும்படியாக, நம்முடைய குடும்பம் தப்பித்து கொள்ளும்படியாக, நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு உண்டான வழிகளை நாம் செய்யணும். அதாவது மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆண்டவரை பேழையை செஞ்சு அங்கிருந்து அனுப்புனார் இல்லை, நீ உன் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு நீ தான் பேழையை செய்யணும். கர்த்தராவது மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நீ தான் பேழையை செஞ்சு நீ தான் உன் ஜனங்களை என்ன செய்யணும்? உன் குடும்பத்தை பாதுகாக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். அந்த பொறுப்பை நோவாகிட்ட தான் ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தராவது மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதே போல நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு நம்முடைய கையில் தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கர்த்தராவது மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நாம் உடனே சொல்லிடுவோம், அது ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். நம்ம அப்படி சொல்லி சொல்லி தான் நம்ம குடும்பத்தை நாம் நிறைய விஷயத்தில் விட்டுட்டோம் இல்லையா? நம்ம சொன்னால் போதும், நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்படி இருக்காங்களே அப்படி சொன்னால் போதும், அது ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியாதா? ஆண்டவர் எதுக்கு நம்ம கையில் நம்ம பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார்? எதுக்கு நம்ம குடும்பத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்? நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் எதுக்கு என்னையும் உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொண்டா? கர்த்தராவது மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நம்ம குடும்பத்துக்கு நாம தான் பாதுகாப்போம், இந்த பகுதிக்கு நாம தான் பாதுகாப்பு, நாம தான் பொறுப்பாளி. கர்த்தராவது மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்குண்டான வழிகளை நானும் நீங்களும் செய்யணும். இது கடைசி காலம். ஆண்டவராக இயேசுடைய வருகை சமமாக இருக்கிறதுனால நம்முடைய முழு குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு உண்டான காரியத்தை நம்ம செய்யணும். நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம செபிக்கணும், நம்ம பிள்ளைகளுக்காக செபிக்கணும், கணவருக்காக நம்ம செபிக்கணும், அவங்களை ஆராதனைக்காக அவர்களை ஆயத்தப்படுத்தணும், கர்த்தருடைய வருகைக்கென்று அவர்களை ஆயத்தப்படுத்தணும், வருகிற அழிவுக்கு அவங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். கர்த்தராவது மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா ரெக்கமெண்டேஷன்லாம் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? கர்த்தராவது மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே நோவா தேவ எச்சரிப்பு பெற்று அவன் தேவ பக்தி உள்ளவனாகி, பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என்று சொல்லி பார்க்கிறோம். நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்போ நீயும் உன் வீட்டார், அயலானும் அப்படின்னு சொல்லலை, பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லவே இல்லை, நீயும் உன் வீட்டார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ராகாப்புங்கிற வேசி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு, தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்கு எவ்வளவு கவனமாக இருந்தா. யோசுவால வாசிக்கிறோம் இல்லையா? கர்த்தராவது மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம் கொர்நேலியை குறித்து. அதாவது அந்த பிரசங்கத்தை கேட்பதற்கு அவனும் உன்னுடைய வீட்டாரும் அந்த குடும்பமாக அங்கே இருந்தாங்க. கர்த்தராவது மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தன் குடும்பத்தை கூட்டி வைத்த ஒரு கூட்டம் நடக்குது இல்லையா? பேதுரு வருகிறார். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம் பாருங்க. பேதுரு ஊழியக்கார் வர்றதுக்கு முன்னால எல்லாரும் அவனுடைய சொந்த பந்தம், முக்கியமாக இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே என்ன செஞ்சாங்க? கூடி இருந்தாங்க. ஆகவே ஒரு வீட்டு கூட்டம் வச்சு நம்ம அதை செய்யணும். முதல்ல மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஒரு வீட்டில் கூட்டம் நடத்தினோம்னா நம்ம சொந்த பந்தத்தை மூலம் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படாதவங்களை அங்கே உட்கார வைக்கணும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நம்ம கூட பழகிறவங்களை அங்கே கொண்டு வரணும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. கொர்நேலியு அதைத்தானே செஞ்சான் இல்லையா? கொர்நேலியு அதைத்தான் அவன் செஞ்சான். ஆகவே அன்னைக்கு அங்கே இருந்த அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையா?
வாசிக்கிறோம் இல்லையா? அன்னைக்கு அங்கே இருந்த எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. அதே போலதான் தேவன் நம்முடைய குடும்பத்தையும் நம்மை சார்ந்தவங்களையும் ரட்சிக்க உண்மை உள்ள தெய்வம். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அதுக்கு நாம தான் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒரு வீட்டுக்கூட்டம் நடத்தணும். ஒரு வீட்டுக்கூட்டம் வச்சோம்னா அதில் ஏதாவது ஒரு காரியத்தை நாம் செய்யணும். ஒரு திருமண காரியங்கள், ஒரு நிச்சயதார்த்தம், ஒரு பூப்புனித நீராட்டு விழா, நிறைய ஃபங்க்ஷன், பிறந்த நாள் விழா, முதலாம் ஆண்டு பிறந்த நாள் விழா, திருமண நாள் விழா, இதெல்லாம் வைக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? உடனே எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்து அவங்கள கூட்டிகிட்டு வரோம் இல்லையா? மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அதே போல தான் நம்முடைய வீட்டு கூட்டத்தில் என்ன செய்யணும்? அநேகரை கொண்டு வரணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய முழு குடும்பம் ரட்சிக்கப்படணும். அவன் தேவ எச்சரிப்பு பெற்று, மனுஷ எச்சரிப்பு அல்ல, தேவனுடைய எச்சரிப்பை பெற்று அவன் பய பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை பாதுகாக்க வேலையை உண்டு பண்ணினான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக ஆதியாகமுடைய புஸ்தகத்திலே அதுக்கு நிறைய காரியங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமும் 6ஆம் அதிகாரத்திலே அந்த 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமும் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ரெண்டாவது, நோவாவுடைய வம்ச வரலாறு அப்படின்னா, நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவன் தேவனோடு என்ன செஞ்சான்? அவன் பழகிறவனாய் இருந்தான். அதாவது இருந்தவர்களுக்குள்ளே, அங்கே இருந்த ஜனங்கள் மேலே எப்படி இருந்தாங்கன்னு மேலே சொல்லலையா? புசித்து குடித்து பாவம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மேலே அதுக்கு முந்தின பகுதியில் என்ன செய்கிறோம்? நம்ம வாசிக்கிறோம். அந்த 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே என்னும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விஷனமாயிருந்தது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய இருதயம் மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு அங்கே பாவம் பெருகி இருந்தது. ஆகவே இருந்தவர்களுக்குள்ளே இந்த நோவா தேவனோடு இருந்தான். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே மெஜாரிட்டி எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறது. ஆனால் நோவா மாத்திரமே தேவனோடு இருந்தான். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவனு ஒரு காரணம் சொல்லலாம் இல்லையா? ஆண்டவரே, நான் மட்டும்தானே, நாங்கள் ஒரு 8 பேர் தானே உட்காந்துட்டு இருக்கிறோம், நாங்கள் எப்படி அதெல்லாம் ஜமாளிக்கிறது? எல்லாம் மெஜாரிட்டி எல்லாமே அவங்க தானே இருக்கிறாங்க. அவங்களோட கொஞ்சம் ஒத்து போனால் தான் நாங்கள் வாழ முடியும். அவங்களோடு ஒத்து போகலை அப்படின்னா எப்படி நாங்கள் பூமியில் இருக்க முடியும்? எப்படி நாங்கள் அந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும்? அவங்க ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு இவன் சொல்லவே இல்லை. மகிமை உண்டாவது. அல்லேலூயா. யார் எப்படி இருந்தாலும் இவன் தேவனோடு பழகுறவனாய், தேவனோடு பேசுகிற ஒரு மனிதனாக, கர்த்தருக்கு முன்பாக காணப்படுகிற ஒரு மனிதனாய், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாய் நோவா இருந்தான். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம குடும்பத்தை சொல்றோம் இல்லையா? என்ன, என் குடும்பம் ஃபுல்லாக எனக்கு எதிர்ப்பாக இருக்குது இல்லையா? என் குடும்பம் எல்லாம் எனக்கு எதிர்ப்பாக இருக்குது, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நான் ஈஸியாக சொல்லிடுறோம். நான் வேலை செய்கிற இடத்துல எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறாங்க. நான் அவங்களெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் நான் வேலை செய்ய முடியும். இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற வேலை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நாம் மனுஷரை அட்ஜஸ்ட் பண்ணியே போயிட்டு இருக்கிறோம். மனுஷன் என்ன நினைப்பான்? இந்த காரியத்தில் அவன் போகலை அப்படின்னா அவன் ஏதாவது நினைப்பான். நம்ம வீட்டுக்கு வரட்டா போகிறான் இல்லையா? வரமாட்டான், போக மாட்டான். நாளைக்கு உறவுகள் விட்டு போயிடும். தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவு சரியாக இருக்கணும், அவ்வளோதான். கர்த்தருக்கும் உங்களுக்கு இருக்கிற உறவுக்கு எது கிராஸ் பண்ணுதோ அதை என்ன செஞ்சிடணும்? அவாய்ட் பண்ணிடணும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அவங்க என்ன நினைச்சாலும் நினைக்காவிட்டாலும் பரவாயில்ல, என் தேவன் என்னை நினைக்க வேண்டும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆண்டவர் நினைத்தால் அவர் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் நினைக்கணும். மகிமை உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னாலே கர்த்தர் நினைத்தார். இஸ்ரவேலினுடைய உபத்திரத்தை கர்த்தர் நினைத்தார் இல்லையா?
கர்த்தர் நினைக்கணும். மனுஷன் நினைக்கிறதுனால உனக்கு ஒன்றும் நடக்காது. மனுஷன் என்ன நினைப்பான்னு நினைச்சு நம்ம நிறைய காரியத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறோம். நிறைய காரியத்தில் ஆண்டவர் விட்டு விலகி போயிருந்தோம். நாளைக்கு பார்த்துக்கிடுவோம், நாளை கழிச்சு பார்த்துக்கிடுவோம், அது அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லி மனுஷருக்கு பிரியமாக நடப்பதற்கு என்ன வழி அதை நாம் செய்கிறோம். இன்னைக்கு ஊழியங்கள் அப்படி தான் போயிட்டு இருக்கு இல்லையா? இன்னைக்கு ஊழியங்கள் அப்படி தான் போயிட்டு இருக்கிறது. அப்படி அல்ல. தேவன் என்னை குறித்து என்ன நினைப்பார், இந்த காரியத்தை நான் செய்தால் கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைப்பார். கனகா ஒரு சாட்சி, நல்ல சாட்சி, அது மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. ஆண்டவரை அறியாத குடும்பம் ஃபுல்லாக அவங்க ஆண்டவரை அறியலை. கடைசி வரைக்கும் கர்த்தருடைய மனுஷன்தான் வேணும்னு சொல்லி கேட்டு அந்த மாதிரிலாம் இருந்து நல்ல ஒரு குழந்தைய கத்தை கொடுத்து கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். கர்த்தர் மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக அவங்க எதையும் அவங்க செய்யலை. கர்த்தர் மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. ஆகவே அந்த உலக பிரகாரமாக செய்கிற காரியத்தில் என்ன செய்யணும், முதல்ல விடணும். எங்கள் அம்மா தான் அதை சொன்னாங்க, எங்கள் அப்பா தான் அதை செஞ்சாங்க, எங்கள் அண்ணன் தான் அதை செஞ்சான், எங்கள் மாமன் தான் அதை செஞ்சான் அப்படின்னு சொல்லவே கூடாது. கர்த்தருக்குன்னா கர்த்தருக்காக கரெக்டாக இருக்கணும். அது மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்கள் வரும்போது நீ தாங்கி தான் ஆகணும். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வழியே இருக்காது இல்லையா? கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் நாம் செய்யணும். சில நேரங்கள் நாம் சொல்லிடுவோம், பரவாயில்ல எங்கள் அம்மாவுக்காக, கர்த்தர் மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. இது எங்கள் அப்பாவுக்காக, கர்த்தர் மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. இது எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, அம்மா சொல்ல நம்ம மீற முடியும், அதனால் நாங்கள் இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இது பேர் என்ன பேர், நம்ம ஆரத்தி எடுத்துகிட்டு இருக்கிறோம். எலுமிச்சம்பழத்தை வீசிக்கிட்டு இருக்கிறோம். எலுமிச்சம்பழத்தை நீ எங்கே வீசுகிற? உங்கள் அம்மாவுக்கு நீ சுற்றுவியா? பைபிளை வச்சு சுற்றி பேயெல்லாம் போட்டு, அப்பாவுக்கு பேயெல்லாம் போட்டு சுற்றிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்கன்னு சொல்லி சில காரியத்தை நாம் செய்கிறதுனால சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கரெக்டாக இருக்கணும், தேவனை ஏற்றுக்கொண்டு சரியாக இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். இல்லை அவ்வளோ 8 பேர் இருக்கிறான், ஒருத்தர் நேவா மட்டும் தேவனோடு இருக்கிறான். ஒரு காரணம் சொல்லவில்லை. அவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, என்ன இப்படியே இருந்தால் எப்படிடா, நாங்களாம் எப்படி இருக்கோம் பாரு, சந்தோஷமாக இருக்கிறோம், நீ மட்டும் உருன்னு உட்காந்து எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எவ்வளோ கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அந்த பேழையை உண்டு பண்ணும்போது எவ்வளோ கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கர்த்தருக்காக இருந்த ஒரு மனுஷன், மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. தேவன் அவனுடைய பயபக்தியை அறிந்து உன் குடும்பத்தை நான் பாதுகாப்பேன். மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அட்ஜஸ்ட் பண்ண மனுஷர் அட்ஜஸ்ட் பண்ணுற வழக்கம் இருக்கப்படாது. அட்ஜஸ்ட் பண்ணி போகிற வழக்கமே இருக்கப்படாது. நாம் நேசிக்கிறோம், உதவி செய்கிறோம், அது இருக்கட்டும். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லாது. கர்த்தர் என்ன நினைப்பார், அதான் மெயின் நமக்கு. ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைப்பார், தேவன் என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், தேவன் என்னை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். அதுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து அதுக்கு நான் தடையை ஏற்படுத்தவே கூடாது. கர்த்தர் மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைக்கும் போது உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்புக்கு தடையான காரியத்தை கொண்டு வராதீங்க, அது உங்களை பாதிக்கும். கர்த்தர் மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நோவா இருந்தவர்களுக்குள்ளே, பரிசுத்தவான்கள் யாரும் கிடையாது இல்லையா, சபைகள் கிடையாது, இருந்தவர்களுக்குள்ள குடித்து வெறித்து விபச்சாரம் பண்ணுகிற ஜனங்களுக்கு நடுவில் இந்த நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். கர்த்தர் மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. அதுதான் வரலாறு, நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு என்ன வரலாறு? தன் காலத்திலே, அவன் காலத்திலே வரலாறு ஆரம்பிக்க பாருங்க. நோவாவுக்கு வரலாறு எப்படி கொண்டாரு ஆண்டவர், ஆவியார் எப்படி கொண்டாரு? தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். அதான் வரலாறு. அவன் பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தான், அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் இருந்தவர்களுக்குள்ள. அதுதான் அவனுக்கு வரலாறு ஆரம்பிக்கு, அதுதான் வரலாறு, அதுதான் அவனுக்கு சரித்திரமே, அதுதான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவன் தேவனோடு இருக்கிறவனாக இருந்தான், தேவனோடு சஞ்சரிக்கிறவன், தேவனோடு அவன் பழகிறவனாக இருந்தான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, மூன்றாவதாக சீக்கிரம் வாசிப்போ. சோத்திரம் 12 மணிக்கு 12:30 முடிச்சிருவேன். மூன்றாவதாக 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். 2 பேதுரு
பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். அப்போ பூர்வ உலகத்தை தப்ப விடாம நீதியை பிரசங்கித்தவனாகிய, அப்போ நோவா 3வது முதல்ல தன் குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் மாத்திரமல்ல, இருந்தவர்களுக்குள்ளே அவன் மாத்திரம் தேவனோடு இருந்தது மாத்திரமல்ல, மற்ற ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக கர்த்தருடைய நீதியை குறித்து பிரசங்கித்தான். மற்றவங்களுக்கோ நீ அழிஞ்சு போயிடக்கூடாதுப்பா, என் குடும்பத்தை நான் பாதுகாக்க பேழை உண்டு பண்ணுறேன், நீ அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்கிறார். தன் குடும்பத்துக்கு வெளியே வரார் நோவா. நம்ம இப்போ கைப்பிரதி கொண்டு போகிறோம் இல்லையா, கைப்பிரதி ட்ராக்ஸ் கொண்டு போகிறோம். எதுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த கிராமங்கள்லாம் ரட்சிக்கப்படணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுட்டு என் குடும்பத்துக்கு வெளியே ஒரு கூட்டம் இருக்கிறது, என் சமுதாயம் இருக்கிறது, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, பழக்கமானவங்க இருக்கிறாங்க, இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் ரட்சிக்கப்படணும், அழிஞ்சு போயிடக்கூடாது. இப்போ நோவா நீதியை பிரசங்கித்தான். யாருக்கு? வெளியில. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆண்டவர் அழிக்க போறேன்னு சொல்றாரு. ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு, ஆண்டவர் அழிக்க போறேன்னு சொல்றாரு. உன் குடும்பத்தை நீ ஆயத்தப்பட சொல்றாரு. நீ ஆயத்தப்படுன்னு நீதியை குறித்து, தேவனுடைய நீதியை கொடுத்து, தேவனுடைய ரட்சிப்பை குறித்து அவன் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. போங்கடா கோட்டிக்காரங்க அப்படின்னு, போங்கடா நீங்களாம் ஒரு ஆள் போங்க, நீங்க இன்னும் சொல்லிட்டு தானே இருக்கீங்க, ஆண்டு வரப்போறாருப்பா, நீ சொல்லிட்டு தான் இருக்கிற, போங்கடா போங்க, நீங்களும் ஆண்டவரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அவன் நீதியை பிரசங்கம் பண்ணினான். நோவா மற்றவர்களை ஆதாயப்படுத்துவதற்கு கர்த்தரை குறித்து, நீதியை குறித்து, உண்மையை குறித்து, உண்மை உள்ள தெய்வத்தை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணினான். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தில் மற்றவங்க எப்படி இருந்தாலும் சரி, கூட வேலை பார்க்குறவங்க, பழகிறவங்க என்ன நினைச்சாலும் எனக்கு பரவாயில்ல, என் தேவன் என்ன நினைக்கணும், என் தேவன் என்ன நினைக்கணும், அவருக்கு நான் பிரியமாக இருக்கணும் நடக்கிறது மாத்திரமல்ல, நம்மோடு பழகிறவங்க, மற்ற ஜனங்க ரட்சிக்கப்படணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. மற்றவர்களை குறித்த ஒரு பாரம் நான் எனக்கு உங்களுக்கு வேணும். மற்றவர்களை குறித்ததான ஒரு பாரம், ஒரு கரிசனை எனக்கும் உங்களுக்கு வேணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நீங்க புறப்பட்டு போங்க, சர்வ சிருஷ்டி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. ஏன்னா நான் மட்டும் காப்பாற்றப்பட்ட போதாது, என் குடும்பம் மட்டும் வாழ்ந்தா போதாது, மற்ற குடும்பங்களும் வாழணும். அல்லேலூயா. என் குடும்பம் வாழ்ந்தா போதாது, என் பிள்ளைகள் நல்லா இருந்தா போதாது, மற்ற பிள்ளைகளும் நல்லா இருக்கணும், மற்ற பிள்ளைகள் குடும்பங்கள் நல்லா இருக்கணும். மற்றவங்களுக்காக ஒரு பாரம் நோவாவை போல எனக்கும் உங்களுக்கு வேணும். கத்மயம் உண்டு. அல்லேலூயா. அந்த பாரம் தான் இந்த நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணினான் மற்ற ஜனங்களுக்கு. அந்த நோவாக்குள் இருக்கிற பாரம் எனக்கும் உங்களுக்கும் வேணும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 4வதாக 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அந்த 20 வாசிப்பு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 20 வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராய 8 பேர் மாத்திரம் ஜலத்தின் பிரவேசித்து, அப்போ அந்த ஆயத்தம் பண்ண நாட்களில், பேழையை செஞ்சுட்டு இருக்கிற நாட்களில் நோவாவும் குடும்பம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் தேவன் எப்படி இருந்தாரா? அவர் நீடிய பொறுமையோடு காத்திருந்தாராம். கத்மயம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா அவன் பேழையை உண்டு பண்ணுகிறது மாத்திரமல்ல, அவன் உண்டு பண்ணி முடிக்கிற வரைக்கும் அப்படிங்கிறது இல்லை, நீடிய பொறுமையோடுன்னா இந்த நீதியை, இந்த பிரசங்கத்தை கேட்டு ஏதாவது 1 2 இந்த பேழைக்கு வருதான்னு சொல்லி ஆண்டவர் செஞ்சாராம்,
நீடிய பொறுமை உள்ளவராய் காத்திருந்தார். தேவன் நாட்களில் நிறைய வாய்ப்பு கொடுப்பார் இல்லையா? நீ ரட்சிக்கப்படணும், பழக்க வழக்கம் மாறணும்னு சொல்லி நிறைய வாய்ப்பு கொடுப்பார். அந்த வாய்ப்பெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்காது. அது மகிமையுண்டாவது. ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் நாம் எதெல்லாம் செஞ்சு நமக்கு பிரியமானதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? எனக்கு மனசாட்சிக்கு எது நல்லதாக தெரியுதோ, நம்ம அப்படிலாம் சொல்ல இல்லையா? என் மனசாட்சிக்கு எனக்கு எது நல்லதாக தெரியுதோ அதை நான் செய்வேன் இல்லையா? நீங்கள் செய்யறதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலை, இது வரைக்கும் வரலை இல்லையா? ஆனால் இதெல்லாம் எப்படி அப்படின்னா நம்ம அதை நியாயப்படுத்தவே கூடாது. பரவாயில்ல, நம்ம எதை செஞ்சாலும் நம்ம நல்லா தான் இருக்கிறோம். இல்லை, தேவன் நீங்கள் ரட்சிக்கப்படணும் என்பதற்காக நீடிய பொறுமை உள்ளவராய் ஒரு வாய்ப்பை கத்தர் கொடுக்கிறார். கர்த்தர் உண்டால். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற வாய்ப்பு எப்பவும் நமக்கு கிடைக்காது இல்லையா? தேவன் கொடுக்கிற வாய்ப்பு நமக்கு எப்பவும் நமக்கு கிடைக்காது. தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளை, தேவன் கொடுக்கிற நேரத்தை, தேவன் கொடுக்கிற காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? சரியாக நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்திக்கணும். கர்த்தர் உண்டாவது. ஹல்லேலூயா. நான் இஷ்டத்துக்கு லாந்துறேன், எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லையா? ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் படிக்கார், அவரு தான் பிரச்சனை, நான் நல்லா இருக்கிறேன் சொல்லவே சொல்லாதீங்க. தேவன் பொறுமை உள்ளவராய் நீங்கள் ரட்சிக்கப்படணுங்கிற ஒரு திட்டத்தோடு தேவன் காத்திருக்கிறார். கர்த்தர் உண்டாவது. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற நேரத்தையும் தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பு நாளைக்கு கிடைக்காது. இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்பு நாளைக்கு கிடைக்காது. நாம் நினைக்கிறோம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நினைக்கிறோம், நாளைக்கு ரட்சிக்கப்படலாம்னு நினைக்கிறோம், நாளைக்கு ஞானஸ்நானம் எடுக்கலாம்னு நினைக்கிறோம், நாளைக்கு செய்யலாம்னு நினைக்கிறோம். இன்னைக்கு கிடைக்கிற வாய்ப்பு நாளைக்கு கிடைக்காது. தேவன் கொடுக்கிற இன்றைக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை, தேவன் கிருபையினால் கொடுக்கிற வாய்ப்புகளை நீங்கள் சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தர் மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளை நோவா சரியாய் பயன்படுத்தினார். அதே போல் நானும் நீங்களும் பயன்படுத்தணும். கர்த்தர் மகிமையுண்டால். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுறது மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியத்திலையும் நிறைய காரியத்தில் தேவன் எனக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை நான் சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு விட்டுட்டா நாளைக்கு செய்வேன். அதனால தான் கிராம ஊழியத்தில் பறந்து போயிட்டு இருக்கிறோம், ஓடி ஓடி செய்கிறோம். ஒரு வாரம் கூட ரெஸ்ட்டு கிடையாது. 2வது வாரம் கலஸ்ட் வீட்டில் கூட்டம். அதுதான். கர்த்தர் மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. எல்லா வாரமும் எவ்வளோ பலகீனங்கள், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த கிராம ஊழியத்துக்கு போகணுங்கிற ஒரு தரிசனம், ஒரு எண்ணம், ஒரு வாஞ்சை. கர்த்தர் மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. தேவன் எனக்கு இன்னைக்கு கொடுக்கிற வாய்ப்பு எனக்கு அடுத்த வாரம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளின் நேரத்தையும் நான் சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தர் மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. அவனை கேட்பார், உனக்கு எவ்வளோ நேரம் கொடுத்தேன், இவ்வளோ நாள் கொடுத்தேன், என்ன பண்ண இந்த இவ்வளோ நாள் கொடுத்தவனுக்கு இவ்வளோ நேரம் கொடுத்தேன், இவ்வளோ வாய்ப்பு கொடுத்தேன், லேசாக தட்டி பார்த்தேன், கொட்டி பார்த்தேன். அவன் கேட்பார் இல்லையா ஆண்டவர் நம்மகிட்ட? கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்புகளை நாம் சரியாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தர் மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. அதை நோவா என்ன செஞ்சான்? அவன் பயன்படுத்தி அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வருகிற சேதத்துக்கு தன்னை காத்து கொண்டான். கர்த்தர் மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதில் வாசிக்கிறோம் இல்லையா? கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையினாலே சிலராய் 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட்டாங்க. கீழ்ப்படியாதவர்கள் அழிக்கப்பட்டார்கள். கர்த்தர் மகிமையுண்டாவதா. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளை அவங்க வீணடித்ததுனால, தேவன் கொடுத்த நேரத்தை அவங்க வீணடித்ததுனால, தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புகளை வீணடித்ததுனாலே மறுபடியும் அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு. கர்த்தர் மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, கடைசியாக 5வதாக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே அந்த 20வது வசனத்தை வாசிப்போம் முடிப்போம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். 20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களையும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேலே 16 வாசிப்போம். 16
16 நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்க. 18 வாசிங்க. 18 அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தாள். இப்போ 20 வாசிங்க. இப்போது 20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு பலிபீடத்தை. இப்போ ஆண்டவர் நோவா செஞ்ச காரணம் என்ன அப்படின்னா, இந்த குடும்பத்தோடு கர்த்தருக்கு பலி செலுத்தினான். மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. குடும்பமாய் கர்த்தருடைய பலிபீடத்தை கட்டினார்கள். குடும்பமாய் கர்த்தருக்கு முன்னால் வந்தாங்க. குடும்பமாய் கர்த்தருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. குடும்பமாய் கர்த்தரை ஆராதித்தாங்க. புரிஞ்சுதா? மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்னைக்கு நம்ம பிள்ளைகளை இஷ்டத்துக்கு நம்ம விட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம பிள்ளை ஆராதனைக்கு வரமானுக்கு, நம்ம பிள்ளை ரட்சிக்கப்படமானுக்கு. ஏன்? பிறக்கும் போதே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? அந்த பிள்ளைகளை அன்னைக்கே காற்றை பிடிச்சி பின்னால் வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தான். இல்லை ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட்டை வாங்கி கொடுத்து வாடா தம்பின்னு கூட்டிகிட்டு வந்தா, வாமா மகளேன்னு கூட்டிகிட்டு வந்தா அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கு இல்லையா? மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அந்த அன்னைக்கு விட்டுட்டோம், நம்ம பிள்ளைகளை விட்டுட்டோம். தூங்குனா விட்டுருவோம் இல்லையா? நம்ம பிள்ளை அசந்து தூங்குது, ஐயோ தூங்கட்டும். நம்ம பிள்ளை களைச்சி போயிருக்குது, தூங்கட்டும் இல்லையா? அன்னைக்கெல்லாம் பிள்ளையை விட்டுட்டோம். இன்னைக்கு பிள்ளை செய்யக்கூடாத செய்யும் பொழுது நானும் ஒரு தகப்பனாக இருந்து இன்னைக்கு தாத்தாவாக மாறிட்டேன். நமக்கு எவ்வளவு மனசு காரணம். எனக்கு சந்தோஷம். நான் நிறைய காரியத்தை பார்த்து வருத்தப்படுவேன். எதனப்பா, ஐயோ இந்த பிள்ளை என் பையன் வயசு இருக்கும், சோதனை இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். என் பிள்ளை வயசு இருக்கும், என் பையன் வயசு இருக்கும். இன்னொரு 5 வருஷம் கழிச்சா என் பேரன் வயசு இருக்கும், என் பேத்தி வயசு இருக்கும். செய்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தா அந்த செல்லை வச்சு 5 பேர் 6 பேர் உட்காந்துருக்கான் இந்த முடுக்குக்குள்ளே. நம்ம இறங்கி போய் நம்மளை அடிச்சிருவான். செல்லை வச்சு 4 பேர் 5 பேர் உட்காந்து பார்த்துட்ருக்குறான். அன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பார்த்து நம்ம பிள்ளை கொஞ்சம் முறைச்சி பார்த்தா போதும், ஒன்று சொல்லும், என் பிள்ளை வீரனாக்கும், உன் பிள்ளை வீரனாக்கும் அப்படின்னு சொல்லிடுவானே. ஆமாம், நீங்கள் நிறைய பிள்ளைகளுக்கு மாவு கட்டு போடுதாங்க. மகிமையுண்டா வலிக்கு விழுந்துருதாங்க பொறுத்துறது. மகிமையுண்டாவதா. அல்லேலூயா. எவ்வளோ கண்ணு பாருங்க. அந்த வருத்தம் தான் நான் பார்ப்பேன். எவ்வளோ சின்ன பையன் பாருங்க, எவ்வளோ சின்ன பையன், இவ்வளோ சின்ன வயசில் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு இன்னைக்கு மாவு கட்டு போடுற மாதிரி இருக்குது. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தாய் தப்பாங்க அவனை நம்பி தான் பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி ஒரு வேலைக்கு போவான், நமக்கு ஏதாவது பணம் தருவான், சம்பாத்தியம் பண்ணுவான், ஒரு காரியத்தை செய்ய. தாய் தப்பாங்க எவ்வளவு கனவுல வளர்த்துருப்பாங்க. மகிமையுண்டா. அல்லேலூயா. இடப்பட்ட நாட்களில் ரட்சிக்கப்பட்ட பரவாயில்லைங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட போது பிறந்த பிள்ளைகள்லாம் சின்ன பிள்ளைகள் தானே, கைப்பிள்ளைகள் தானே. இப்போ கனகா பிள்ளை சின்ன பிள்ளை இல்லையா? அப்போ அந்த பிள்ளைய இப்போ இன்னைக்கு தூக்கிட்டு வர இல்லையா? இதை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து அவள் கர்த்தருக்காக வளர்க்கணும். அதுக்கு ஒரு பிரசங்கம் இருக்குது. மகிமையுண்டாவதா. அல்லேலூயா. நீ கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து அந்த பிள்ளை கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணி இன்னும் வளர்க்கணும். கர்த்தர் நீ தான் வளர்க்க. கர்த்தர் உன்கிட்ட அந்த பிள்ளையை கொடுத்துருக்காரு. என்கிட்ட அந்த 4 பிள்ளையை கர்த்தர் கொடுத்தா. நான் தான் கர்த்தருக்காக வளர்க்க. என்னடா எங்கடா போகிற, என்ன பண்ணுற, வா அப்படின்னு சொல்லி நான் தான் என் பிள்ளைகளை நான் கர்த்தருக்குள்ள வழி நடத்தணும். என் பிள்ளைகள் நிமித்தமாக எனக்கு சந்தோஷம் சமாதானம் இல்லையா? நம்ம பிள்ளைகள் ஒரு தவறு பண்ணிட்டு வந்தால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். உன் பிள்ளை நான் அதெல்லாம் கேட்பாங்க இல்லையா, நீ பிள்ளையா வளர்த்துருக்க. என்ன எங்கள் வீட்டில் கேட்டிருக்காங்க, பிள்ளையா வளர்த்துருக்கான். எங்கள் அத்தையை பார்த்து கேட்பாங்க, ஏக்கா நீங்கள் பிள்ளையா வளர்த்துருக்கிய உங்கள் பிள்ளை ஊரில் ரொம்பலாம் இழுத்துட்டு வரான். என்னை குறித்து சொல்லுவாங்க, என்னை குறித்து. ஆனால் என் பிள்ளை குறித்து இன்னும் யாரும் சொல்லவே இல்லை. மகிமையுண்டாலும் ஐயா. என்னை குறித்து எங்கள் வீட்டில் சொன்னாங்க. யார் பண்ணான்னு எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை கேட்கு, யார் பண்ணா? உங்கள் பையன்தான். அவன் இங்கெல்லாம் இருந்தான், இங்கே இருந்தானா, அவன் அங்கே போய் பிரச்சனை பண்ணிட்டு வான். மகிமையுண்டாவதா. அல்லேலூயா. என்னை குறித்து அப்படி தான் அன்னைக்கு சொன்னாங்க. நான் அனுபவிச்சு நான் சொல்கிறேன். எங்கே தாய் தப்பங்க என்னை குறித்து அவமானப்பட்டாங்க, அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். என்னை குறித்து என் பெற்றோர்கள் அவமானப்பட்டார்கள். என் பிள்ளைகளை குறித்து நான் அவமானப்படவில்லை. மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படும் பொழுது எங்கள் ஜெபாவுக்கு 3 வயசு, எங்கள் ஜானட்டுக்கு 1.5 வயசு. மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
அதை தப்பித்தர சில மீறி போகுது. அதை நான் குறை சொல்லலை. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். சில பழக்க வழக்கங்கள் ஊழியக்காரன் பிள்ளையே அப்படி தான் இருக்குது. சில நேரங்களில் வெளியே சொல்ல முடியாது. அது பழக்கம். நாம் தான் கவனமாக இருக்கணும். நம்ம பிள்ளை என்ன பண்ணுது, என்ன செய்யுது. மற்ற பிள்ளைலாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? மற்ற பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பார்த்து அதை கரெக்டாக பேசிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பிள்ளையை நம்ம பார்ப்போம், நம்ம குடும்பத்தை நாம் பார்ப்போம். நம்ம பிள்ளை என்ன செய்யுது இல்லையா? நோவா தன் குமாரரும் தன் மனைவி, தன் குமாரர், தன் குமாருடைய மனைவிகள் 8 பேரும் சேர்ந்து ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதித்தார்கள். கர்த்தரை உண்டாலோ ஐயா. நோவா குடும்பத்தோடு கர்த்தரை ஆராதித்தான். குடும்பமாய் கர்த்தரை ஆராதித்தாங்க. காரணம் சொல்லவே கூடாது. நாம என்னைக்காவது நம்ம பிள்ளைகிட்ட பேசி இருக்கிறோமா? என்னைக்காவது நம்முடைய கணவர்கிட்ட பேசி இருக்கிறோமா? மனைவி கிட்ட பேசி இருக்கிறோமா? ஆண்டவரை ஏற்றுக்கொள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. கல்யாண கார்டு வந்திருக்கு, இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பாக போகணும். அவங்க நமக்கு மொய் செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? குடும்பமாக போகணும். இல்லைன்னா அவங்க குடும்பமாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க ஏதாவது நினச்சிருவாங்க. குடும்பமாக கோயிலுக்கு போகணும் என்னைக்கா நம்ம சொல்லியிருக்கோமா வீட்டில்? மகிமைண்டா. அல்லேலூயா. நான் இதெல்லாம் பேச நினைக்கவே இல்லை, பேசிக்கிட்டு இருக்கிறேன். மகிமைண்டா. அல்லேலூயா. என் பிள்ளைகிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன், என் பேரன் பேருக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 6ஆம் கிளாஸ் போகுது என் பேத்தி. இப்பவுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அவங்க பார்ப்பாங்க, ரைட். நான் ஒரு தாத்தாவாக இருந்து உங்கள் அம்மாவை நான் இப்படிலாம் வளர்த்தேன்னு என் பேரன் பேத்தி நான் சொல்லணும். பையன் லட்சங்களை சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. என் பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்ல சொல்லவே சொல்ல. என் பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கா சொல்லுங்க. வேலை அப்புறங்க. என் பையன் ஃபர்ஸ்ட் லெவலில் பாஸ் பண்ணிட்டான், நல்லது. என் பையன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டான். நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை எங்கள் வீட்டில் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? என் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக இந்து தான். எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். என் அப்பாடி மயமுண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாங்க மெயின். என் பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சி, நல்ல சம்பாத்தியம். உன் பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா? அதைத்தான் பார்க்கணும். நோவா தன் குடும்பத்தோடு வந்து கர்த்தருக்கு பலி செலுத்தி, நம்ம இடப்படினாலும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கணவர் ரட்சிக்கப்படலை, அதை குறை சொல்லலை. நிறைய பேர் இருக்கிறோம். எங்கள் வீட்டில் நான் ரட்சிக்கப்பட்டு 2 வருஷம் கழிச்சு அவன் ரட்சிக்கப்பட்டா, நான் தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டேன் இல்லையா? அது நம்ம யாரும் சொல்லக்கூடாது. இடப்பட்ட நாட்கள் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கணவர் ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பிள்ளைகளோட உட்காந்து நம்ம சினிமா பார்த்துருக்குறோம், நாடகம் பார்த்துருக்குறோம், எல்லாம் செஞ்சுருக்கிறோம் இல்லையா? அதனால் பிள்ளைகள் வர கொஞ்சம் கஷ்டப்படுது. அதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் நம்ம பிள்ளைகள்லாம் பிறந்திருக்கிறாங்க. அப்போ ஏன் நம்ம அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆதாயப்படுத்தலை? அப்படிங்கிற வருத்தம் எனக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா? உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. நல்லதானே சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம பிள்ளைகளுக்கு நல்லதானே செய்கிறோம் இல்லையா? ரட்சிக்கப்படுறா, பைபிள் படி, நம்ம பிள்ளை என்ன பண்ணுதுன்னு அதை பாருங்க. ரட்சிப்பை சொல்லிக் கொடுங்க. கர்த்தருக்கு அது பிடிக்காதுன்னு சின்ன சொல்லி வந்தால் கத்ததை அந்த பிள்ளைகள் அதை சொல்லிக்கிட்டே வரும். நம்ம வசனமே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறோம் இல்லையா? மகிமைண்டாவதா. அல்லேலூயா. பிள்ளைகளை படிக்க வைக்கணும் ஆசை இருக்குது, எதிர்காலம் நல்லா இருக்கணும் ஆசை இருக்குது, நல்லது. ஆனால் அதுக்கு முன்னால் என் தெய்வத்தை என் பையன் அறிஞ்சுக்கொள்ள, என் பிள்ளை அறிஞ்சுக்கொள்ளணும். அவன் ரட்சிக்கப்படும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அவன் பரிசுத்தமாய் வாழணும், கர்த்தருக்கென்று வாழணும். நோவா தன் குடும்பமாக பலிபீடத்தை கட்டினான். அது மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. தன் குடும்பமாய் தேவனோடு ஐக்கியமாக இருந்தான், குடும்பமாய் கர்த்தருக்கு முன்னால் இருந்தாங்க. யோசபாத்து பிரச்சனை வருதுன்னு ஜனங்களை கூட்டின உடனே பிள்ளைகள், மனைவிமார்கள், பிள்ளைகள் எல்லாரும் குடும்பம் வந்து எங்கே வந்து நின்னாங்கன்னா கர்த்தருக்கு முன்னால் வந்து நின்னாங்க. கர்த்தர் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினார். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. என்னைக்கு நாம் கர்த்தருக்கு முன்னால் குடும்பமாக நிற்கிறோமோ அன்னைக்கு நமக்கு பெரிய ஜெயம். கர்த்தர் உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா.
கணவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு இருந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க கணவருக்காக நீங்க முயற்சி பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. குடும்பம் ரட்சிக்கப்படணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வரட்டும். கர்த்தர் உங்க குடும்பத்தை ரட்சிப்பார், உங்க பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பார், உங்க பாரத்தை கர்த்தர் அறிவார், உங்க தெய்வீக துக்கத்தை அவர் அறிவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய எண்ணங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். அந்த பாரம் நமக்கு வரும். ஐயோ, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், இந்த பாரம் உங்களுக்கு வரட்டும். இந்த பாரம் வந்தாலே கர்த்தர் குடும்பத்தை ரட்சிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது மயம் உண்டாது. ஹல்லேலூயா. எனக்குன்னு ரட்சிக்கப்பட்டா போடு, ரட்சிக்கப்படாத போ அப்படி சொல்லி ரட்சிக்கப்படவே மாட்டார். கர்த்தர் உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பார், என்கிட்ட தான் கணக்கு கேட்பார். என் பிள்ளைகளை குறித்து, என் குடும்பத்தை குறித்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். நோவாவை போல நம்ம குடும்பத்தின் மேல ஒரு பாரம் இருக்கட்டும். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. யார் எப்படி இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் தேவனோடு இருப்பேன், நான் தேவனுக்காக நான் இருப்பேன். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நீதியை குறித்து நான் பேசுவேன். என் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன், மற்ற ஜனங்களுக்கு நான் அறிவிப்பேன். என் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது, அதே போல மற்ற குடும்பங்களும் பாதுகாக்கப்படணும், மற்ற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், மற்ற குடும்பத்தின் சாபங்கள் மாறணும், மற்ற குடும்பங்கள் வாழ வேண்டும். மற்ற குடும்பங்களுக்காக நாம ஜெபம் பண்ணணும், பக்கத்து குடும்பங்களுக்காக நாம ஜெபம் பண்ணணும். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நம்ம பிள்ளை படிச்சுட்டு அந்த பிள்ளை படிக்கணும். மற்ற பிள்ளைகளுக்காக பாரம் எடுத்து நாம் ஜெபம் பண்ணணும். இதுதான் நோவா செஞ்சான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்து நடத்தினான். கர்த்தர் உண்டாவதா. ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம். ஒரு 5 காரியங்களை பார்த்தோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மற்றவங்களை பார்த்து மற்றவங்களை குறித்து அவன் கவலைப்படலை, அவன் தேவனோடு சஞ்சரித்தான். யார் எப்படி இருந்தாலும் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. நான் தேவனோடு இருப்பேன், நான் தேவனுக்காக நான் இருப்பேன். தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு அவன் கர்சனை உள்ளவனாக இருந்தான். தேவ எச்சரிப்பு பெற்ற உடனே பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை பாதுகாக்க வேலையை உண்டு பண்ணினான். நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணும், நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும், நம்ம சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படணும், சமுதாயம் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணோமா? நல்ல ஆண்டவர். எல்லாரும் அப்படியே எளிமை நின்று ஆண்டவரே ஸ்தோத்திரம். மற்றவங்களை பார்க்காதபடிக்கு அவன் தேவனோடு சஞ்சரித்தான். அவங்கெல்லாம் அப்படித்தானே இருக்காங்கன்னு சொல்லாதீங்க. அவங்கெல்லாம் ஜெபம் பண்ணியா செய்கிறாங்க, அவங்கெல்லாம் கொடுக்கையா செய்கிறாங்க, அவங்கெல்லாம் கூட்டத்துக்காக வர்றாங்க, அவங்களும் கிறிஸ்தவங்க தானே. அப்படி சொல்லாதீங்க. யார் எப்படி இருந்தால் எனக்கு என்ன, நான் தேவனோடு இருப்பேன். அதையே பார்க்காதீங்க. தேவன் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்றால் தேவன் வாய்ப்புகளை கொடுக்கிறார். நம்ம செய்கிறத அவர் நியாயப்படுத்தலை. நாம் என்ன செஞ்சாலும் அவர் ஏற்றுக்கிடுவார் நாம நினைக்கிற தப்பு. தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளை நாம் சரியாய் பயன்படுத்தி கொள்ளணும். தேவன் கொடுக்கிற நேரத்தை சரியாய் பயன்படுத்தி கொள்ளணும். நான் என்ன செஞ்சாலும் கர்த்தர் அனுமதிக்கிறான்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர் தான். நான் என்ன செஞ்சாலும் அவர் ஏற்றுக்கிடுவார்னு சொல்லாதீங்க. என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் மாறணும்னு நினைக்கிறார், நீங்கள் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறார், உங்கள் பழக்கத்தை, தவறான பழக்கத்தை விட்டுட்டு திரும்பணும்னு நினைக்க வாய்ப்புகள் கர்த்தர் கொடுக்கிறார். நோவா வாய்ப்புகளை பயன்படுத்தினான், கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படியாத ஜனங்கள் தேவன் கொடுத்த நேரத்தையும் வாய்ப்புகளை வீணடித்தார்கள். ஆண்டவரே, நீதியை பிரசங்கம் பண்ணினான், மற்றவங்களுக்கு கர்த்தரை குறித்து பேசினான். அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கார், அழிக்க போறேன்னு சொல்றார். நான் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வேலையை உண்டு பண்ணிட்டேன், நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுப்பா, உன் பழக்கத்தெல்லாம் மாத்துன்னு நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணான் நோவா. ஆனால் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நமக்கு மற்ற ஜனங்களை குறித்து ஒரு பாரம் வரணும்.
ஆண்டவரை குறித்து நாம பேசணும். ஆண்டு வரப்போகிறார். இந்த உலகத்தை ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். மனம் திரும்பணும்னு சொல்லி கர்த்தரை குறித்து நாம நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணணும். சுவிசேஷத்தை கர்த்தரை குறித்து அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார், பாவத்துக்காக மரித்தார், அவர் நீதிக்காக பிழைத்தார், மறுபடியும் வரப்போகிறார். அதை குறித்து ஜனங்களிடத்தில் பேசணும். ஒரு பாரம், ஜனங்களை குறித்த பாரம் எனக்கு உங்களுக்கு வேணும். குடும்பமாய் கர்த்தரை ஆராதித்தார்கள். குடும்பத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து கர்த்தருக்கு முன்னால் நிறுத்தினான். நம்ம இருக்கிறோமா? என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் குடும்பமாக நாங்கள் ஆராதிக்கணும். ஒரு பாரம் உங்களுக்கு வரட்டும். ஆண்டவரே, நாங்கள் குடும்பமாக எல்லாம் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணோம். நாங்கள் குடும்பமாக ஆராதிக்கணும். என் கணவர் ரட்சிக்கப்படலை ஆண்டவரே, ஏதோ ஒரு வழி நான் விட்டுட்டேன். என் மனைவி ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, விட்டுட்டேன் ஆண்டவரே, எனக்கு பாரமாக இருக்குப்பா. நாங்கள் மறுநாட்களில் குடும்பமாக நாங்கள் ஆராதிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தெய்வீக துக்கம் வந்தாலே போதும், இந்த தெய்வீக துக்கம் வந்தாலே போதும். இதை குறித்து நம்ம துக்கம் அடைந்தோம்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் லௌகீக துக்கம் அல்ல, தெய்வீக துக்கம். ஆண்டவரே, ஐயோ என் குடும்பம் ரட்சிக்கப்படணும் ஐயா, ஒரு பாரம் வரட்டும். என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் பெற்றோர்கள் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், வரப்போற அழிவுக்கு விலக்கி காத்து கொள்ளப்படணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, என் குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்பாராக, என் பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பாராக, என் கணவரை ரட்சிப்பாராக, என் மனைவியை என் ஆண்டவர் ரட்சிப்பாராக. நாங்கள் குடும்பமாய் ஒரு திருமண வீட்டுக்கு போவது போல நம்முடைய ஆராதனைக்கு நாங்கள் வரணும் ஆண்டவரே. உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்படணும் ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு நான் தான் பொறுப்பு. என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என் குடும்பத்தை ரட்சிங்க ஆண்டவரே. என் குடும்பத்தை சார்ந்து ரட்சிக்கப்படுங்க. பக்கத்து குடும்பங்களை ரட்சிங்க ஆண்டவரே. கர்த்தரை குறித்து பேசுவோம். தேவன் நிச்சயமாக இந்த குடும்பங்களெல்லாம் ரட்சித்து கொண்டு வருவார். கர்த்தரை வருகைக்கின்றவர்களை ஆயத்தப்படுத்துவார். எல்லாம் கர்த்தர் நாமத்தை மையப்படுத்துவோம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோமாப்பா. எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்க ஒவ்வொருவருக்காக, குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும், வந்திருக்க எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. திருமணத்தை காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். விருப்பமா இருக்கிற அருமையான மேரியுடைய தங்கச்சிக்காரங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுக பிரசவத்துக்காரங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான நம்முடைய மகளை ஆசீர்வதி, நல்ல சுக பிரசவத்தை கொடும் ஆண்டவரே. தேவையெல்லாம் கர்த்தர் சந்தியும். எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் தேவன் மாற்றுவீராக. நீர் கொடுத்த கர்ப்பத்துக்காக ஸ்தோத்திரம். நல்ல சுக பிரசவத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். வியாதிப்பட்டிருக்கிற, பலவீனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. நல்ல வேலைக்காய், வருமானத்துக்காக ஜெபிக்கிறோம். தொழிலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லோருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளை என் தேவன் நிறைவேற்றும். நீர் மகிமைப்படும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் ஆசீர்வதியும். குடும்பத்தை ஆசீர்வதியும். குடும்பத்திலே சந்தோஷமும் சமாதானமும் மன நிறைவு உண்டாவதாக. ஆண்டவரே, மாலை ஊழியத்தை ஆசீர்வதியும். சிறுவர் ஊழியத்தை ஆசீர்வதியும். மகிமைப்படும். இயேசுவின் நாம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ரட்சிக்கப்பட்ட